வணக்கம். தினமும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி நடந்துச்சு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோடைய டே சார்ட்டில் அதோடைய மாஸ்டர் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோவை கீழே பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக செல்லிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ரேஞ்சு தான் பிரேக் பண்ணுமா பண்ணாதான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தோம். அதை பிரேக் பண்ணி நல்லா அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிடுச்சு பாருங்கள். எப்போ அதை பிரேக் பண்ணுதோ அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நிறையா தடவை நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் பாருங்கள். அதே போல் கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ செல்லிங்குடைய அடுத்த டைரெக்ஷன் அதோடைய அடுத்த சப்போர்ட் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சை நோக்கி வருது. ஸோ இதை நம்ம இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோடைய ஹையை பிரேக் பண்ணாத வரை அதை செல்லிங் கொண்டான வாய்ப்பாக தான் பார்க்கணும். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சும் பிரேக் பண்ணால் தான் அது ஒவ்வொன்றா தாண்டிட்டு மேலே போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணாத வரை தொடர்ந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த லெவல் இதை நோக்கி தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நோக்கி தான் வர வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் தான் நிஃப்டியுடைய ஹவர் சார்ட்டில் ரெண்டுக்கும் சென்டரில் இருக்குது பாருங்கள். ஒன்று இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும், இல்லை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும். டைரெக்டாக ரெசிஸ்டன்ஸை தொட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்த லெவலு, இல்லைனா அப்படியே இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இங்கே வரணும். இதையும் கீழே பிரேக் பண்ணதுன்னா அடுத்த லெவல் இங்கே வரணும். ஸோ இந்த 4 ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் ஆகுதா அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன ஆகலாம் அப்படின்னு. சிபிஆரில் லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷ் இண்டிகேட் பண்ணுது. சிபிஆருக்கும் கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் பேரிஷ் தான் இண்டிகேட் பண்ணுது. சிபிஆருக்கும் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆனால் S1, ஒருவேளை S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் திரும்ப R1, S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2. இதே சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா பை பண்ண வேண்டாம், R1 வரைக்கும் போகட்டும். R1ல் பிரேக் பண்ணுது அப்படின்னா சப்போர்ட் எடுத்தால் R2, R1 கீழே ரிஜெக்ட் ஆகுதுன்னா R1ல் அப்படியே திரும்ப S1 வரைக்கும் வரலாம். ஸோ சிபிஆரில் பை பண்ண வேண்டாம். இது பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், நிஃப்டி காட்டிலும் நல்லா ஸ்ட்ராங்கான செல்லிங்கில் முடிஞ்சிருக்கு. அதோடைய அடுத்த சப்போர்ட் லெவல் கீழே இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட லோ டெஸ்ட் பண்ணலாம், அல்லது இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட ஹையை பிரேக் பண்ணாத வரை செல்லிங்குடான வாய்ப்பாக தான் இருக்கணும். ஸோ எப்போ இதை பிரேக் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணாதோ அப்போ தான் புல்லிஷ்குடான ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அங்கேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா அடுத்தடுத்த லெவல் போகலாம். டோஜியை மேலே பிரேக் பண்ணால் மேலே, கீழே பிரேக் பண்ணால் கீழேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம இதை வச்சுக்கலாம். இண்டேஷனுக்கு அப்புறமா பாருங்கள், லோவை பிரேக் பண்ணிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கீழே போயிருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு 4 லெவல் தான். ஸோ எக்ஸாக்டாக அதோடைய சப்போர்ட் லெவல்லே க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸு, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ஸு. ஒருவேளை அது கீழே பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் இந்த லெவல் தான். சிபிஆரில் பாருங்கள், லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷு, சிபிஆருக்கு கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸு, அதுவும் பேரிஷ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆனால் S1, S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் திரும்ப R1, S1 கீழே பிரேக் பண்ணுதுன்னா S2. சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை பண்ண வேண்டாம், R1 வரைக்கும் போகட்டும். R1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா R2, R1ல் ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆர். ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. ஸோ இதை வச்சு மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இது கூட உங்களை ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய முடிவை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.